அகோரிகள். மனிதனாய் பிறந்தாலும் மனித நாகரிகத்திலிருந்து வேறுபட்ட தங்களை கடவுள்கள் என கூறிக்கொள்ளும் மனிதர்கள்தான் சாதுக்கள் என்றழைக்கப்படும் அகோரிகள். அவர்களின் வாழ்க்கை முறை நமக்கு ஆச்சரியத்துடன் அச்சத்தையும் தரக்கூடும். எனினும் அகோரிகள் கடவுள்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று காலம் காலமாய் நம்பப்பட்டு வருகிறது. நிர்வாணத்தை ஆடையாக பூண்டு அதன் மேல் மனித சாம்பலை பூசிக்கொண்டு திரியும் அவர்களின் புனித பூமி காசியாகும். அங்கு எரிக்கப்படும் மற்றும் தண்ணீரில் வீசப்படும் பிணங்கள்தான் அவர்களின் உணவாகும். இந்து புராணங்களில் அழித்தல் கடவுளாக பாவிக்கப்படும் சிவனின் அவதாரங்களில் ஒன்றான மிகவும் ஆக்ரோஷமாக அறியப்படும் ருத்ரனை வணங்குவார்கள் அகோரிகள். தமிழகத்தின் தென்பகுதியில் இந்த ருத்திரனை சுடலைமாடன் சாமியுடன் ஒப்பிடுகின்றார்கள். தங்களின் கடவுளைப் போல் திகழ வேண்டும் என்பதற்காகவே ஆடைகளை துறந்து மனித மாமிசங்களை உண்டு உலக நடப்புகளை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் வாழ்பவர்கள் அவர்கள். ஒரு கையில் மண்டையோடும் மறுகையில் கஞ்சா நிரம்பிய சிமினியையும் வைத்துக்கொண்டு கங்கை நதியில் தெரியும் இவர்களிடம் சாதாரணமான மனிதர்களுக்கு பயம் மட்டுமல்ல பக்தியும் உண்டு என்பதற்கு அங்கு குவியும் கூட்டமே சாட்சி. மூர்க்கமானவர்கள் என்று அறியப்படும் அவர்கள் எந்த மனிதர்களுக்கும் தீங்கு செய்வதில்லை. அகோரிகள் தங்கள் மனதில் பகையையோ அல்லது வெறுப்பையோ வைத்திருக்க மாட்டார்கள். வெறுப்பை கொண்டிருந்தால் தியானத்தில் ஈடுபட முடியாது என்பது அவர்களுடைய நம்பிக்கையாகும். அதேபோல் தங்கள் உணவை தாங்கள் உண்ணும் கிண்ணத்திலேயே நாய்களுக்கும் மாடுகளுக்கும் பகிர்ந்து உண்பது அவர்களை மகிழ்விக்கும். இவ்வகையான எதிர்மறையான எண்ணங்களை நீக்கினால்தான் சிவபெருமானுடன் ஐக்கியமாகும் தங்களின் ஒரே குறிக்கோள் மீது கவனத்தை செலுத்த முடியும் என அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் மனித மாமிசத்தை உண்பது சரியா என்பது ஒருபுறம் இருந்தாலும் இதேபோல் மனித மாமிசத்தை உண்பவர்கள் உலகம் முழுவதும் உள்ளார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை. அகோரிகள் என்றவுடன் ஆண்கள் மட்டும்தான் இருப்பார்கள் என்று எண்ண வேண்டாம். அவர்களில் பெண்களும் உண்டு. எனினும் அவர்களை கண்டுபிடிப்பது கடினமான ஒன்று. இவர்களை கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் என்பதை விட தாங்கள் தான் கடவுள் என்கின்ற நம்பிக்கை உடையவர்கள் என்று சொல்லுவதே சாலச் சிறந்தது. மதத்தை வளர்ப்பது அவர்கள் நோக்கமல்ல. அவர்களின் ஒரே கொண்டாட்டம் 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரும் கும்பமேளா மட்டுமே. அந்த சமயத்தில் உலகம் முழுவதிலும் உள்ள அகோரிகள் இந்தியாவின் அலகாபாத்தில் கூடுவார்கள். அந்த நேரத்தில் மட்டும் அவர்களின் ஆக்ரோஷம் அதிகமாயிருக்குமாம். காசியில் வாழ்பவர்கள் மட்டும் அகோரிகள் இல்லை. இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள மயானங்களில் சாதாரணமான மனிதர்களைப் போலும் பல அகோரிகள் வாழத்தான் செய்கிறார்கள். எதுவாயினும் ஆன்மீகவாதிகள் இருக்கும் வரையில் இது போன்ற மனித கடவுள்களும் உலா வந்து கொண்டுதான் இருப்பார்கள். லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com